வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி என்ன நிலவரம் மார்க்கெட்னு பார்க்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸு ப்ரெஷர்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மார்க்கெட் வந்து 24 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு 2% அப்பாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டு க்ரோத் காமிச்சின்னு இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பீப்புளினுடைய அவேர்னஸும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்குது. இன்சூரன்ஸ் போடணும் இந்த மாதிரின்றதால லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா ஸோ இன்சூரன்ஸ் போடுறவங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஏன்னா மெடிக்கல் காஸ்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா. இப்போ அது பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக நமக்கு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஸோ மேலேருந்து கீழே விழுந்து கிடந்தான் அவன். இப்போ தான் ஏதோ மூச்சு பிடிச்சி கொஞ்சம் மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான். அட்லீஸ்ட்டு மக்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும் கொஞ்சம் இங்கேருந்து ஏறி வந்தானா. ஆனால் ரொம்ப இறங்கியிருக்கிறான். எவ்வளோ தூரம் பார்த்திங்களா. அவன் எண்ணிலேருந்து இறங்கி வந்தான். 2025 இறங்கி வந்துட்டே இருக்கான். ஓகேங்களா. ஸோ இப்போ ஏதாவது விடிவு காலம் கிடைக்குதா அப்படின்ட்டு ஒருத்தருந்து பார்க்கலாம். இப்போ ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா 52 வீக்ஸ் ஐயில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 611 crore வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது 497 ஸோ அதனால் கொஞ்சம் அதையும் பார்க்கலாம். அண்ட் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 52 வீக் ஐயே போயிருக்குது. 3% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. எப்படி பார்த்தாலும் இப்போது க்ரீன் எனர்ஜி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒயர்ஸு டிரான்ஸ்மிஷனுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து ஒயர்ஸ் ரொம்ப தேவைப்படுது. அதனால் பார்த்திங்கன்னா இதனுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும். பட் இன்னொன்றையும் நம்ம கணக்கில் கொள்ளணும். ஸோ இதனுடைய கேபிள்னுடைய மெட்டீரியல் காஸ்ட்டு இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இல்லாட்டி வந்து ஸோ இபியில் யூஸ் பண்ணுறது வந்து டிமாண்ட் வந்து சப்ளையும் வந்து குறையும் போது கொஞ்சம் இதுக்கும் வந்து குறையும். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கேபிள்ஸினுடைய தேவை அதிகமாக இருக்கிறதால இது வந்து இன்க்ரீஸ் ஆகினே தான் போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சாலும் மேலே போயிட்டு தான் இருக்கான். ஓகேங்களா. அண்டு பிஎஸ்சி பார்த்திங்கன்னா 4% வந்து இன்றைக்கி ஃபால் ஆகிருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3 to 4% 104 rupees வந்து ஃபால் ஆகிருக்குது. இது ரொம்ப என்ன சொல்கிறது, பிஎஸ்சின்றது வந்து ரொம்ப ஓல்டு. ஓகேங்களா. இப்போ தான் என்எஸ்சி வந்துச்சு. இதனுடைய ஷேர் மார்க்கெட்டில் பிஎஸ்சி வந்து ஓல்டு. பட் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜெஃப்ரிஸ் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க 4%. இவங்களுடைய பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாண்ட்ஸை பை பண்ணுறது, செல் பண்ணுறது, ஷேர்ஸை பை பண்ணுறது, செல் பண்ணுறது அந்த மாதிரியான பிஸ்னஸ் இருக்கும். ஸோ ஷேர்ஸை வந்து செல் பண்ணுறது, பை பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதால ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் இறங்கின்னு இருக்குது. அது வந்து கரெக்டாக இதுவாகலன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப மார்க்கெட் மேலே போயினே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனில் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் இது மறுபடியும் இன்னும் எவ்வளோ தூரம் இறங்குவான்றதை பொறுத்து இருந்தது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ஃபுல்லாக இறங்கினே தான் வந்துட்டுருக்குது. இன்னும் அப்வேர்டுக்கு உண்டான ஒன்றும் எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதை வாங்கினவங்க. ஓகேங்களா. அண்டு பூர்வாங்கரா லிமிடெட் இது பார்த்திங்கன்னா 9% அப் ஆகிருக்குது. இது எப்படி என்ன ஏதுன்னு நமக்கு பூர்வாங்கரா லிமிடெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேலே வரைக்கும் போச்சு. ஓகேங்களா. 5-6% பார்த்திங்கன்னா போயிட்டு இங்கே இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டவுனில் வந்தோம்னா அதுக்கப்புறம் ஏறி திருப்பி
ரேஞ்சில் போயிட்டுருக்கான். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஒரு பிரிட்ஜ் கட்டுறது, சிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, இல்லை சிட்டியில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து டெப்ட்டு வந்து இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இவங்க இப்போ கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் இதை வந்து லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் எல்லா இடத்துலையும் பிரிட்ஜ் கட்டுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிட்டியை டெவலப் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சிலதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ நாளைக்கே திடீர்னு மெட்டீரியல் காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, லேபர்ஸ் வரல, இல்லை கேஷ் ஃப்ளோ இல்லை, அப்போ என்ன நடக்கும்னா அந்த டைமில் அதெல்லாம் வந்து இது கொஞ்சம் வீக்காக ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஓகே, இது இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கொஞ்சம் போயிருக்குது. ஸோ இனி பார்க்கலாம் இதனுடைய க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வோல்டாஸ் ஸ்டாக்ஸ். வோல்டாஸ் பார்த்தீங்கன்னா 4% இன்றைக்கி டவுனு. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4% டவுனில் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு இந்த காப்பர் அலுமினியம் காஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ வோல்டாஸ் வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏசிஸ் சம்மர் டைமில் யூஸ் ஆகும் டொமஸ்டிக்கு. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கோல்டு ஸ்டோரேஜ், ரெஃப்ரிஜிரேட்டரு, ஸோ ஃபுட் ப்ராசஸிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து யூஸ் ஆகும். பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 4% வந்து டவுன் பண்ணியிருக்குது. ஏன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வந்து அவங்க வந்து ரொம்ப பெருசாக வந்து லாபம் காட்டல, அதனால் டவுனில் போயிருக்குது. ஸோ 200 மூவிங் ஆவரேஜும் வந்து கீழே தான் போயிருக்குது. ஸோ இதனுடைய அலுமினியம் அண்ட் காப்பர் காஸ்ட்டு எப்படியும் வந்து இதுக்கு வோல்டாஸ் ரொம்ப சேல்ஸ் ஆக தான் செய்யும். பட் இது ஒரு சீசனல்ன்றதால கொஞ்சம் எப்போ அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்மர் இல்லாத டைமில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம். இல்லை இந்த மாதிரி அலுமினியம் காப்பர் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஏன்னா அது வந்து பைப்பு இதெல்லாம் மெட்டீரியல்லாம் வந்து வேணும் இல்லைங்களா ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ அப்போ வந்து டவுன் ஆகும். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா வோல்டாஸ் வந்து ஒரு நல்ல கம்பெனி தான். ஏன்னா ஏசி எல்லாம் வாங்க வேண்டிய நிலமையில் ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில் காயிற வெயிலுக்கு. நெக்ஸ்ட்டு என்எம்டிசி ஷேர்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 4% டவுன் ஆகிருக்கு. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா அயர்ன் ஓர் ப்ரொடியூசர்ஸ், இது ரேர் மெட்டீரியலினுடைய ப்ரைஸஸ்லாம் வந்து ரீசெண்டாக டிக்ரீஸ் பண்ணாங்க. அதனால் வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிருக்கு. ஸோ ரேர் மெட்டீரியல்ஸு யூஸ் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைஸ் கட் பண்ணதால். ஓகேங்களா. இனி வரப்போ இதுவில் பார்க்கலாம். அண்ட் பல்ராம்பூர் சீனி 4% அப்பு. ஸோ பல்ராம்பூர் சீனி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4%க்கு மேலே அப் ஆகிருக்குது. ஓகேங்களா. 25 ருபீஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகின்னு போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்கும் போச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். பட் இப்போதைக்கு இது பார்த்திங்கன்னா நல்லா இறங்குனது கொஞ்சம் மறுபடியும் ஏறி ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சுகர் ப்ரைஸ் வரலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது டொமஸ்டிக்கில். ஸோ ப்ரைஸ் கமோடிட்டி ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா, அப்போது சுகர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று ஸ்ட்ராங் ஃபெஸ்டிவல் டிமாண்டு. இப்போ வரப்போகிறது எல்லாமே ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ இப்போ வரும் இல்லைங்களா தீபாவளி, மற்ற இது எல்லாம் கிறிஸ்மஸ்ஸு எல்லாமே ஃபெஸ்டிவல் சீசனுன்றதால அது ஒரு டிமாண்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா எத்தனால் கவர்மெண்ட் வந்து பெட்ரோலுக்கு பதில் கொஞ்சம் எத்தனால் கலக்கலாம் அப்படின்றப்போ இவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸ்ட்ராங்கு அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது, ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டும் வருது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 52 வீக்ஸ் ஐக்கு மேலே போயிட்டு இருக்குது. வெரி குட் ஸ்டாக்கு, பரவாயில்ல. இதேமாதிரி எல்லா ஸ்டாக்கும் பண்ண முடியல. இங்கே பாருங்கள் மக்கள், ஜேக்கல் ப்ரீபெய்டு ஓஷன் சர்வீசஸ் 20% டவுன் ஆகிருக்குது. இது எங்கன்னா வாங்கி வச்சுருந்தீங்கன்னா பாவம், என்னான்னு சொல்கிறது நம்ம. விழுந்தபடியே போயின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ தூரம் இது வந்து
200 ஆவரேஜுக்கு போயிட்டு இது இங்கேருந்து வச்சா கூட நம்ம இப்படி வச்சு போட்டால் கூட எவ்வளோ பர்சன்டேஜ், 65% மேலே வந்துருக்குது. ரொம்ப கஷ்டம். இதை வாங்கி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் பார்க்க தான் வேணும், வெயிட் பண்ணி. இதுதான் சொல்கிறதுங்க, மார்க்கெட்டில் வந்து நம்ம எதையும் வந்து நம்ம கணிக்க முடியாது. இப்போ இங்கேருந்து ஏறி போயினே இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் பார்த்தோம், பல்ராம்பூர். ஓகே, போயினே இருக்கிறான், நல்ல ஒரு இதுன்னு நம்ம சொல்கிறோம். பட் இப்போ இந்த மாதிரி ஆனால் நம்ம என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இப்போ இதில் வாங்கின இடத்துலையே வந்து நின்னான்னா, இப்போ யாராவது ஒரு இந்த இடம் பாருங்கள், 2023 வாங்கணும். ஓகே, லாங் டேர்முக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன். 2023 24, 25, 26 சூப்பராக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி 23 எடுத்து கொண்டாந்து விட்டான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து மார்க்கெட்டில் நடக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியதை ஓரளவுக்கு புக் பண்ணிவிட்டு பாதி மீதி இருக்கிற காசில் கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா திரும்பி இறங்கும் போது நீங்கள் விற்று பண்ணிகிட்ருக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி வந்து மாட்டிங்கன்னா என்ன ஆகுது, இதுக்கப்புறம் அவன் என்ன எப்போ ஏறுவானா இல்லாட்டி முன்னும் போவானா எப்படின்னு தெரியும். அது வேறு. பட் நம்ம ப்ராஃபிட்டை கண்ணில் வந்து பார்த்துட்டு, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கண்ணில் பார்த்துருப்பீங்க. இங்கே 570க்கு இங்கே வாங்கினீங்கலாம். பட் பார்த்து இப்போ ஓகே சும்மாக்கே வந்து இந்த மாதிரி டவுன்ஃபால் மாதிரி வந்து போகுதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நிலவரம் ஆயிடுச்சு. அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா. ஸோ ஜேகல் ப்ரீபெய்டு ஓஷன்ஸ் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. பட் இது என்ன சொல்கிறது, மேலே இதுக்கப்புறம் போகுமா போகாதா அப்படின்னு பார்க்கல. அவங்களோட பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட்டில் இப்போ கம்பெனியில் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் தான் சேலரி கொடுக்குறதோ இல்லாட்டி மற்ற விஷயத்தெல்லாம் வந்து அவங்க வந்து கேல்குலேட் பண்ணி, அதான் ஒரு கம்பெனியினுடைய ப்ராசஸ் இன்புட் அவுட்புட் கோயிங் இல்லையா, ஃபினான்ஸ் டீம் பார்த்துக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இதை பார்த்துக்கிறது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இவ்வளோ தூரம் டவுன் ஆகிருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இது பார்த்திங்கன்னா இது நல்லா ஏறி போச்சு. இது என்எம்டிசி வந்து ஓகே நார்மல் ப்ராசஸ், ஒரு ப்ரெஷர்னால குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி மொத்தமாக இறங்கிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ப்ராஃபிட் டமானுக்கு என்னன்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ப்ராஃபிட்டை முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ புக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் வாலா கம்பெனி பார்த்திங்கன்னா இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இவங்க பார்த்திங்கன்னா 6% அப் ஆகிருக்கிறாங்க. ஸ்ட்ராங் Q1 ஓகே ரிசல்ட்டும் காமிச்சிருக்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. J2E அந்த மாதிரி வந்து நீட் எக்ஸாமுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆகிப்போச்சு. இனி வரப்போகிற காலத்துலலாம் எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் இருக்கிறப்போ ஸோ ஸ்கூலோட இவங்கக்கிட்ட கோச்சிங் சென்டரில் தான் நிறைய போயின்னு இருக்குது. ஸோ அதனால் ஃபிசிக்ஸ் வாலா பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகிறாங்க. அண்ட் கொச்சின் ஷிப்யார்ட் ஓகே, இவங்க வந்து எதனால் இறங்குனாங்கன்னா ஒரு ஆஃபர் ஃபார் சேல் ஓகே கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. ப்ளஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் ரொம்ப கம்மியாக அடி வாங்கியிருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறது, கொச்சின் ஷிப்யார்டு ஒரு காலத்தில் சூப்பர் அப்படி இப்படின்னு பெருமையாக போயின்னு இருந்தது. இது பார்த்திங்கன்னா இப்படி இங்கேருந்து இப்படி போயிட்டுருக்குது. ஓகேங்களா. எங்கே 2900 3000லேருந்து 1400 வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து முன்ன மாதிரி வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸும் வந்து கிடைக்கிறதில்ல இப்போதைக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்துஸ்தான் காப்பர் வந்து 7% அப்பு. ஸோ காப்பர் ப்ரைஸு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதால பார்த்திங்கன்னா நம்மளே கூட பார்த்தோம், அந்த வோல்டாஸ்க்கு வந்து அதிகமாக தேவைப்படுது. ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் க்ரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு எல்லா என்ன சொல்கிறது டிரான்ஸ்மிஷனுக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒயர் தேவைப்படுது. அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது. இதனால் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் காப்பர் வந்து 7% அப்பு. இது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகினே தான் போகுது. நீங்கள் மற்ற இடத்துல பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்துஸ்தான் காப்பர் எவ்வளோ போயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள்,
காப்பர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 200 மூவிங் ஆவரேஜ் போகுது. இப்போ போயிட்டு இப்படி ஓகே. ஸோ நல்லா அப்பில் தான் போயிருக்கு. இன்றைக்கி 8% இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து காப்பர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ குட்டு. அது வந்து வாங்கினவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. சொன்ன மாதிரி ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள் அப்பப்போ. அதுக்கப்புறம் கம்மியாகும் போது வாங்குங்க. ஓகே, அதுதான் நல்லது. இல்லைனா அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கஷ்டம். அண்ட் குவாலிட்டி வால்ஸு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தான் கம்பெனி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இவனை ஓகே, என்ன சொல்கிறது. ஸோ இந்த குவாலிட்டி வால்ஸு ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு சீசனல் பிஸ்னஸ் தான். ஓகேங்களா. இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 16% அப் ஆகிருக்குது. இந்துஸ்தான் யூனியனில் வந்து டீமர்ஜ் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் வந்தது. ஸோ குவாலிட்டி வால்ஸ் வந்து ஐஸ்கிரீமு மற்ற அவங்க ஃபுட் ப்ராசஸிங் அதில் வந்து யூஸ் ஆகி போயின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ சம்மரில் நல்ல சேல்ஸ் ஆகும். பட் லாங் டேர்ம்லலாம் பார்த்தீங்கன்னாலும் இது சீசனல்ன்றதால ஏறும் இறங்கும் அப்படி போயிட்டுருக்கும். இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர் தான், ஏஐ ரிலேட்டடு இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இன்னொன்று வந்து மார்க்கெட்டு சாரி. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து ரொம்ப டிசிஎஸ் எல்லாம் வந்து கரையுதுன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸு இதெல்லாம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால் டாலர் ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதால குறையுது. அண்ட் நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சர் ட்ரக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சேல்ஸ் நிறைய வரல அவங்க எதிர்பார்த்த மாதிரி. அதனால் நாட்கோ ஃபார்மா வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னொன்று காம்படிட்டரும் அதிகமாகிட்டாங்க இவங்களுக்கு. இதனால் இது வந்து ஃபார்மாஸ் இதில் வந்து யூஎஸில் வந்து கொஞ்சம் சேல்ஸ் நிறைய இருந்தது, அதனால் கொஞ்சம் ஏறிச்சு. இப்போ மறுபடியும் எல்லாமே வந்து கம்மியாகின்னு வருது. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஇசி, இது யார் யார் வாங்கினீங்கன்னு தெரில. இதை வாங்கினவங்க 52 வீக் லோவில் போயிடுச்சு. இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அண்டு ஃபாரின்லலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா லேபர்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகுது, கேஷ் வந்து ஃப்ளோ வந்து கம்மியாகிடுது. ஸோ நிறைய பிரச்சனையினால் பார்த்திங்கன்னா இது வந்து கேஇசி வந்து ரொம்ப டவுனில் போயிட்டுருக்குது. அண்ட் டாபர் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ், இவங்க வந்து ஒரு லேபிள் விடுறாங்க இல்லைங்களா, இது வந்து பியூரு நேச்சுரலு இந்த மாதிரிலாம். ஆனால் வந்து அதை கரெக்டாக இல்லைன்றதால ஸோ ஃபுட்டில் ரெகுலேட்டரி வந்து இவங்க பண்ணதால் இது வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. இன்னொன்று காஸ்ட்டு வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்றதால இவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் கம்மியாகிருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் பாதிச்சிருக்குது. ஓகே. ஸோ மக்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு நல்லபடியாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்ஸ் எதை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நம்ம அனலைஸ் பண்ணலாம். நன்றி மக்களே. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். பாய்.